என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். குலதெய்வ வழிபாடுங்க. குலதெய்வ வழிபாடு தான் பிரதானமாக நிறைய ஜோசியக்காரங்க ஜாதகம் பார்க்குறவங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை விட பெரியவங்க அதைத்தான் ஆதரிப்பாங்க. ஏன்னா ஒரு குலம் என்பது பரம்பரை பரம்பரையாக வருது. அந்த குலத்தில் பிறந்தவங்க குலத்தில் பிறந்தவங்கன்றது நீங்கள் வேறு மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோன்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு ஒரு 10 தலைமுறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வழியாக வருது. ஸோ இந்த குலதெய்வத்துக்கு இவங்க குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை வருஷ பிரகாரம் அவங்க வணங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வணக்கங்களை அதை தெரிவிக்கிறதுனால அந்த குலத்தை அந்த தெய்வம் காக்குன்ற நம்பிக்கை இருக்குது. பெரியவங்களும் அதை தான் ஆதரிப்பாங்க. ஏடா கஷ்டமாடா, போடா போய் உன் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாடா, அங்கே போய் ஒரு பொங்கல் வெய்யி ஏதாவது பண்ணிட்டு வா, குலதெய்வத்துக்கு பண்ணினா அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா உன் துன்பம்லாம் நீங்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வர பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்ற மாதிரி பெருசாக இருக்காது. சின்ன சின்னதாக ஏதாவது வந்துடும். எல்லார் வாழ்க்கையிலையும் வரக்கூடியது தான், பெருசாக வராது இந்த குலதெய்வ வழிபாட்டில் பண்ணும்பொழுது. சரிங்க, குலதெய்வ வழிபாடை பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னோட குலதெய்வம் யாருன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில் அந்த குலதெய்வத்தை போய் பார்க்குறாங்க. தன்னோட குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? அங்கே ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? சரி, அதை வழிபடலை, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டிய, அதாவது என் தலைமுறைகள் வழிபட்ட அந்த தெய்வத்தை என்னால் வழிபட முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் இதை வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக கேளுங்க. அதாவதுங்க, ஒவ்வொரு தெய்வத்தையும் உருவாக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை உருவாக்கியிருப்பாங்க. விஷ்ணு நம்மளை மாதிரியே கை காலோடு இருப்பார், படுத்துட்டு இருப்பார், பார்க்கடலில் படுத்திருப்பார், பாம்பு படுக்கையில். இப்படி ஒரு உருவகத்தை கொடுத்துருப்பாங்க. பிரம்மாவுக்கு ஒரு உருவகம் கொடுத்துருப்பாங்க, சிவனுக்கு ஒரு உருவகம் கொடுத்துருப்பாங்க, சக்திக்கு, முருகனுக்கு, எல்லாருக்குமே ஒரு உருவகம் கொடுத்துருப்பாங்க. இந்த உருவகம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, அதாவது உருவன்றது மனிதனுடைய மாதிரியே இருக்குன்னா, ஒரு மிருகங்கள் ஒரு சாமி கும்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாதிரியே அதை வச்சுக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு புரியணுன்றதுக்காக ஒரு உருவமாக பார்த்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஒரு பேர் சொல்லி அழைச்சா தான் நம்ம கூப்பிடுறோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு புரியணுன்றதுக்காக. ஏன்னா உங்களுக்கு வெட்ட வெளியாக எதையும் உணர முடியாது. இந்த மாதிரி உருவங்கள் இருந்தால் தான் உணர முடியும். இப்போது இந்த ரூமுக்குள்ளே வரோம். இந்த ரூமுக்குள்ளே நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கிற சேர் தெரியும், லைட்டு தெரியும், செடி கொடிகள்லாம் தெரியும், சுவர்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் ஞானிகள் இந்த ரூமுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? இங்கே இருக்கிற ஸ்பேஸ் தான் தெரியும், முதல்ல தான் தெரியும். ஏன் இந்த ஸ்பேஸை பற்றி நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்பேஸ் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாம் இருக்கிறதுக்கான இடம் கிடைச்சிருக்கு. நமக்குள்ளேயும் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வெட்ட வெளியை தியானம் பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு என்ன தேவையோ நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி நம்மகிட்ட கிடையாது. அதனால பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன்னோர்கள், அதாவது நான் பெரியவங்க சொல்றதா நம்ம முன்னோர்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய ஞான அறிவை கொண்டு நம்ம வர சந்ததியினர்களுக்கு எல்லாருக்கும் உபயோகப்படணுன்றதுக்காக தேவதைகளை வடிவமைச்சு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனித உருவமாக இன்னொரு உருவத்தை வழிபட்டு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம் சீக்கிரமாக. அதனால் காற்ற வாயு பகவானாக இருந்தாங்க, மழைக்கு பார்த்தீங்கன்னா வர்ண பகவான், அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். இந்த மாதிரியான தேவதைகளை வடிவமைச்சு கொடுத்து இந்த தேவதைகளுக்கு சக்தி பெற்றவனா பிரம்மன் உருவாக்குற கடவுள். இந்த உருவாக்குறதெல்லாம் இதெல்லாம் காக்கிற கடவுள், பஞ்சபூதங்களும். அதே மாதிரி விஷ்ணு பகவான் இது எல்லாத்தையும் தலைவனாக இருந்து அதை காக்கிறவர். சிவன், அவன் சிவனானவன் சவம்னு சொல்லுவோம். சவம்னா நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடாதீங்க, பிணம்னு. சவம் என்பதற்கு பிணம் என்று அர்த்தம் அல்ல, சிவனை சவம் என்று சொல்லுவோம். ஏன்னா சிவன் இயக்கம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். இயக்கம் என்பது தான் சக்தி. சிவசக்தின்னு அந்த ஸ்வரூபம் சொல்றாங்க. அந்த சிவசக்தி சக்தி சேரும் பொழுது, சக்தி இயக்கம் பெறும் பொழுது அதிலிருந்து வர ஒளித்தன்மை முருகனை ஆக்குனாங்க. காலம் கணபதி ஆக்குனாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதைகளை நமக்கு வர்ணிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, குலதெய்வத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கு. குலதெய்வம் நமக்கு தெரியாத போது, அதுலேருந்து நம்மளை இது பண்ணிக்க முடியாத போது, நமக்காக பெரியவங்க சொன்ன ஒரு பாதையை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் மூலம் என்ன சொன்னேன்? சிவன். சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்குறி பெண்குறின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. சிவலிங்கம் அணுவை பெரிதாக்குனா எப்படி ஒரு இது உருவம் அமைக்கப்படுமோ அது போல தான் சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தாங்க பிடிக்குவது தான் அது. ஸோ அந்த சக்தியானது அது சிவத்தோடையே சுற்றி இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது சிவலிங்கம் உருவமும் அருவமும் அற்றது, உருவமும் இல்லாதது அருவமும் இல்லாதது, அதுதான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தை நமக்கு வடிச்சு கொடுத்துருக்காங்க. அதை சிவன் என்றார்கள், சமம் என்றார்கள். இப்போ இந்த சிவனை நம் மனதில் வைத்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு, புராதன கோயில், பழைய கோயிலுக்கு போங்க. ஐயா, எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, நீ தான் எனக்கு குலதெய்வம் யாருன்னு காட்டணும்,
அப்படி காட்டலன்னா நான் உங்ககிட்ட வேண்ட வேண்டுதலை என் குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்துற மாதிரி செஞ்சுட்டு என்னுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றி கொடுங்க ஐயா அப்படின்னு கண்மூடி தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு வருடமும் அங்கே போயிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஏன் காரணம்னா சிவனை ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவன் அவன் தான், எல்லா படைப்புகளுக்கும் தலைவன் அவன் தான். அந்த தலைவனிடத்தில் போனீங்கன்னா அவன் போய் சேர்த்துருவான் அதை. அதனால இன்னையிலிருந்து சிவனை பிடியுங்க. உங்க குலதெய்வம் தெரியலையா, பழைய சிவன் கோயிலுக்கு போங்க, லிங்கத்தை வழிபடுங்க. அப்பா சிவா என்னை காப்பாத்து, எனக்கு குலதெய்வம் கும்பிடாதனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க. தயவு செய்து நான் உனக்கு பண்ற பூஜையை என்னுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து நீயும் திருப்தி அடையணும், அவங்களும் திருப்தி அடையணும், என் வாழ்க்கையும் திருப்தி அடைய வைக்கணும் அப்படின்னு உன்னை மனதார வேண்டிக்கிறேன்னு அவர்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை ஓஹோ சூப்பர் தான். ஓகேவா? நாம குலதெய்வ வழிபாடை இந்த முறையிலையும் செய்யலாம். அதை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.